கரெக்ட். இந்த மாதிரி ஆளை வேலைக்கு வச்சா என் கம்பெனி எங்கேயோ போயிடும். நிலமேன் வாங்க. சோப்பு வைக்க வந்தியா? சார் தயவுசெய்து பேசாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் பண்ணாட்டியே சோப்பு பண்ணி? யோ சுமாரியா நந்தினி, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு அந்த அம்மா கிட்ட பேச மட்டும் தான் தெரியும். இந்த ஆள் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ வேண்டாம். நீங்க பேசாம இருங்க. இல்ல நந்தினி, 2 minutes, only 2 minutes. இவர ஒரு வழி பண்ணிட்டு. ஐயோ நான் ஒரு வழியாயிரும் நந்தினி. பிடிங்க. நீங்க சும்மா இருங்க. பிடிங்க. ஐயோ என்ன சொன்ன? யார கிட்ட வீட்டுக்குள்ள வந்தோனா? யாரையா கேட்டு வரணும்? வரவங்க போறவங்கள கேட்டிட்டு வரணும். நீ கேட் கிட்ட இல்ல நிக்கணும். நீ எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க? நந்தினி, நீங்க சும்மா இருங்க. என்னையா உன் வீடு? பெரிய வீடு. என்ன வேலை? What's the price? Come on, tell me man. Come on. ப்ளீஸ் நந்தினி. நீங்க சும்மா இருங்க. நாங்க என்ன கடத்தல் பொருளா விக்க வந்தோம்? சோப். After all soap. 5 ரூபாய் சோப். அதுவாக உனக்கு வக்கலனா பேசாம போங்கன்னு சொல்லணும். அத விட்டுட்டு வெள்ள கொலைக்க கூடாது. Understand? ப்ளீஸ் நந்தினி, அவ யாருன்னு தெரியுமா? அவர் யாரா இருந்தா நமக்கு என்னங்க? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா உங்களுக்கு? ராஜாராம். அவரோட ஒரே ஒரு வாரிசு இவர்தான், மிஸ்டர் நந்தகுமார். சுத்தா. ஏன் சார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் அவருடைய ஒரே புள்ள நீங்க? சார் எஸ். ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், யூபி ஏர்வேஸ் இது அத்தனையும் பிரைவேட்ல வாங்க போறாரு இவங்க அப்பா. எஸ். அவருக்கு ஏற்கனவே 8 கப்பல், 6 ஹெலிகாப்டர், 4 ஐலண்ட், 2 மலை. மலைன்னா என்ன தெரியுமா? தெரியாதுல? ஃபவுண்டன். சி ஐ மீன் மவுண்டன். இது அத்தனை சொத்துக்கு ஒரே ஒரு வாரிசு இவர்தான். அவ்வளவு வசதிகளை விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஏன் சோப்பு விக்கிறோம் தெரியுமா? பொழுதுபோக்கு, சோஷியல் சர்வீஸ். இல்ல நந்து. உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். கேரி ஆன். ஏன் மேன், ஏற்கனவே கம்பெனில 13,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க நீ வந்து தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஃபவுண்டன், மவுண்டன். ஓ ஹிஸ்டரியே தான் எனக்கு தெரியுமே. இந்த ரீல எங்க இருந்து மேன் பிடிச்ச? இந்த நிமிஷமே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். ஐயோ நந்து நந்து, இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா நந்தினி. ஐயோ சார் கோவப்படாதீங்க சார். எப்படி கோபப்பட முடியும்? சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க சார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது சார்? அவங்க கம்பெனில சோப் விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனில மருந்து விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணுச்சு. நான் கிடையவே கிடையாது, நம்ம ட்ரைனிங் தான் பெட்டர் ட்ரைனிங் சொன்னேன். உடனே அந்த பொண்ணு சோப் கையில கொடுத்து நாங்க ஒரு நாள் பூரா 25 சோப் விக்கிறோம், உன்னால வித்து காட்ட முடியுமான்னு சொன்னா. நான் சேலஞ்ச் பண்ணேன், 1 ஹவர்ல 50 சோப் வித்து காட்டுறேன்னு சொல்லி உங்க சம்சாரத்திட்ட வந்து பக்குவமா பேசி 10 நிமிஷத்துல 50 சோப்புக்கு ஆர்டர் எடுத்தேன். உங்களை பத்தியும் உங்க திறமையை பத்தியும் உங்க ட்ரைனிங்கை பத்தியும் இவ்வளவு தூரம் பிரமாதமா எடுத்து காட்டின என்ன டிஸ்மிஸ்னு சொல்லிட்டீங்களா? டோன்ட் கேர் சார், நான் புறப்படுறேன் சார். நந்து, ஒரு சின்சியரிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நந்தகுமார் கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு வேலை உண்டு. தேங்க் யூ. என்னுடைய திறமையை பத்தியும் கம்பெனியோட பெருமையை பத்தி தானே பேசினேன். எஸ், தாராளமா பேசு. ஆனா ஒண்ணு, நம்ம கம்பெனியோட தொழில் ரகசியத்தை இந்த மாதிரி சீப்பான சோப்புங்க கிட்ட மட்டும் சொல்லாத. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.